ஏய் என்ன பண்ற? ஏய் என்ன பண்ணு நீ? ஏய் யாரோ தொத்திட்டு வராங்கடா. ஏய் என்ன பண்ண? சொல்ல போறியா இல்லையா? என்ன பண்ண? என்ன பண்ண? எங்க போனாங்க தெரியலையே. குஷி குஷி எப்படி போனாங்க தெரியலையே. தெரியல. கையில கடைச்சு விட்டுட்டோமே. எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தாலே கண்ணு எதிரில பார்த்தோமே. எனக்கு குஷி வேணும், எனக்கு குஷி வேணும். குஷி ஐயோ குஷி. கண்ணெதிரில பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டோமே. நான் கொடுத்த லிஸ்ட்ல இருந்தவங்கள க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். பி கேர்ஃபுல். சார் நல்ல சொல்லணும் சார். யாருக்கு? எனக்கா ஃபோன் பண்றவங்களுக்கு? சொல்லுங்க ஸ்னேகா. நானும் என் ஹஸ்பண்ட் பைக்ல வந்துட்டு இருந்தோம் சார். அப்போ நிச்சயமா நீங்க வாங்கி கொடுத்த பொம்மை தானா? ஆமா சார், நான் வாங்கி கொடுத்த பொம்மை தான். குஷி தான் சார் தூக்கி போட்டா. அவ ஒரு ஃபைட் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனாங்க. அந்த ஆம்புலன்ஸ் எந்த வழியா போச்சு? கோயம்பேட்ல இருந்து மதுரை வயல் வழியா சார். நம்பர் நோட் பண்ணீங்களா? நம்பர் நோட் பண்ணோம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. TN 09 AV 6974. செக் பண்ணுங்க. ஸ்னேகா, அந்த ஆம்புலன்ஸ்ல சைரன் ஏதாவது போட்டிருந்தாங்களா? ஆமா சார். 1 செகண்ட் ஸ்னேகா. ஹலோ, J2 இன்ஸ்பெக்டர் ஓவர். மதுரவாயில் ஹைவே பெட்ரோல் இமிடியேட்டா லைன் வாங்க. கோயம்பேட்ல இருந்து மதுரவாயில் ரூட்ல ஒரு ஆம்புலன்ஸ் விடாதீங்க. எல்லாத்தையும் தரவா செக் பண்ணுங்க. சைரன் போட்டிருந்தாலும் செக் பண்ணுங்க. எஸ்பெஷலி TN 09 AV 6974. அந்த ஆம்புலன்ஸை தரவா செக் பண்ணுங்க. கடத்தப்பட்ட 8 குழந்தைங்க அதுல இருக்கிறத இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, கவனமா பாருங்க. அப்புறம் பேஷண்ட் இருக்கிற ஆம்புலன்ஸா இருந்தா இமிடியேட்டா செக் பண்ணி அனுப்பிடுங்க. சார் ஓகே சார், நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டு உங்க லைனுக்கு வரேன் சார். ஓவர். இமிடியேட்டா லைனுக்கு வாங்க. பார்க்க சொல்லியிருக்கேன் ஸ்னேகா. கொஞ்ச நேரத்தில் இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகே சார். செக் பண்ணீங்களா ராம்தாஸ்? சார் ஃபேக் நம்பர் சார். TVS 50. ஹலோ சார். ஸ்னேகா, ஆம்புலன்ஸ் நம்பர் ஃபேக். பிளான் பண்ணியிருக்காங்க. அவனுங்க கையில கிடைக்கட்டும். அன்னைக்கு இருக்கு அவனுங்களுக்கு. சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஆம்புலன்ஸ் நம்பர் ஃபேக்குங்கிறாரு. நம்ம போலாம். ராமதாஸ் சார், அந்த புள்ள பிடிக்கிற பசங்க ரொம்ப தான் கண்ணாமூச்சி காட்டுறானுங்க. என் கையில சிக்கட்டும் செத்தானுங்க. குட்டிச்சாத்தா, நம்ம போலீஸ்ல மாட்டினதுக்கு காரணம் இதான்டா. ஆமா, ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேன். மோசமா இருந்து இது அடிச்ச கொண்டுணும்டா. என்ன வேலை பார்த்து பத்தியா? இது மயக்கம் வந்து குத்தா கூட இதுக்கு மயக்கம் வர மாட்டேங்குது. இதுக்கு அப்படியே மூச்சுனே இருக்குது எப்போ பார்த்தாலும். விட விடாதுடா இதை.
அண்ணன் கிட்ட சொல்லி உடனடியே அதுக்கு முடிவு கட்டணும்டா. இது எப்படியே விட்டோன்னு வச்சுக்கேன், நம்ம ஜெயில போய் களிதான் துண்ணோம். இதுக்கு தெரிஞ்சவங்க யாரும் ஆம்புலன்ஸை துரத்தின்னு வந்திருக்காங்கடா. யாரு யாரும் சொல்லு. பயம் உன்னை தூக்கணத்துக்கு நாங்க தான் அழுடும். மற்ற குழந்தைங்க அதுக்கு பாட்டு அமைதியா இருக்குது. நீ மட்டும் ஏன் அடங்க மாட்டேங்கிற? சொல்லு, ஆம்புலன்ஸ் பின்னாடி வந்தது யாரு? மனசுல லேடி சூப்பர் ஸ்டார் நினைப்பா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன். சொல்லன்னு வச்சுக்கோ, இங்கே உன்னை ஒரு வழி பண்ணுவேன். சொல்லு. சித்தி பாத்தியா? சித்தி சித்தப்பா. ஏய் ஏய் பயமுறா. முடி சொல்றல. டேய் மேடம் பேசுறாங்கடா. என்ன சொல்ல போற? ஹலோ, நடந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதுதான். ஹலோ எங்க இருக்கீங்க? சிட்டி விட்டு தாண்டிட்டீங்களா? மேடம் ஒரு சின்ன சிக்கல் மேடம். ஏய் என்ன எடுக்கிற? என்னாச்சு? கஜேந்திர பேத்தி மறுபடியும் 7:30 கூட்டிருச்சு மேடம். என்னடா உளறீங்க? என்ன ஆச்சு? ஆம்புலன்ஸ்ல இருந்து ரோட்ல போற 2 பேருக்கு சிக்னல் கொடுத்துருச்சு மேடம் அந்த பொண்ணு. அவங்க 2 பேரும் எங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க எஸ்கேப் ஆயிட்டோம் மேடம். டேம் இட், யார் அவங்க? இந்த புள்ளையோட சித்தப்பாவாம். ஏய் உங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்டதுக்கு இந்த பொண்ணு சொல்லிருச்சு மேடம். யூஸ்லெஸ் பீப்பிள், என்னடா வேலை பாக்குறீங்க? உங்களெல்லாம் சொல்லி குத்தம் இல்ல. உங்களுக்கெல்லாம் பாஸ் சொல்லிட்டு ஒருத்தன் தெரியறான் பாரு, ராஜேந்திர. எல்லாம் அவனை சொல்லணும். இடியட்ஸ், உங்களோட சேர்ந்து என்னையும் ஜெயிலுக்கு போக சொல்றீங்களா? இந்த குட்டி பிசாசு தான் எல்லாத்தையும் குழப்பிருச்சு மேடம். இப்போ என்ன மேடம் பண்றது? 8 வயசு குழந்தைய அடக்கி வைக்க துப்பு இல்ல. என்ன கேக்குறீங்களா என்ன பண்றதுன்னு? இதுக்குள்ள போலீஸ்க்கு தகவல் போயிருக்கும். இந்நேரம் இன்ஸ்பெக்டர் மயில கண்ணுல விளக்குன்னு விட்டு தேடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு நிச்சயமா தகவல் போயிருக்கும். தமிழ்நாடுல சுத்தி இருக்க 4 ஸ்டேட் போலீஸையும் இன்னத்துக்கு அலர்ட் பண்ணிருப்பான். நீங்க மும்பை போய் கிழிச்சதெல்லாம் போதும். ஆம்புலன்ஸ் திருப்பி ஆவடியில் இருக்க நம்மளோட இடத்துக்கு போயிடுங்க. வெளியே இருந்தா மாட்டிக்குவீங்க. சீக்கிரமா போங்க. ராஜேந்திரனுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சீக்கிரமா போங்க. எல்லாம் குழம்பிருச்சே. டேய் வண்டி திருப்புடா. திருப்பு. யூஸ்லெஸ் யூஸ்லெஸ். ச்சே, இவனுங்கள நான் எந்த வேலையும் கொடுக்க முடியல. Damn it. ராஜீவா, டேய் ராஜீவா, இந்த பாலையாவது குடிடா. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. வேண்டாம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். இங்க பாரு, குஷி நம்மள விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டா. நீ தைரியமா இருடா. ஏங்க, நீங்களாவது இவனுக்கு கொஞ்சம் சொல்லக்கூடாதா? இவன் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலீங்க. ஏன்பா எனக்கு இப்படி நடக்குது? நான் அப்படி என்ன பாவம் பண்ண? கட்டின பொண்டாட்டி முதுகுல குத்திட்டா. என் மக தான் என் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். என் மகளும் என்னை விட்டு எங்கேயோ போயிட்டா. நான் என்னப்பா பாவம் பண்ண? எனக்கு ஏன் இப்படி நடக்குது? ராஜீவ், உன் வேதனை எனக்கு புரியுதுடா. அதுக்காக சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? குஷியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உடம்புல சக்தி வேண்டாமா? சாப்பிடுறா. டேய் குடிடா. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். என்னமோ தெரியலப்பா, நம்ம சுத்தி எல்லாமே தப்பாவே நடக்குது. மொத்தத்துல நமக்கு இப்ப நேரம் சரியில்லை. என்னங்க, பசங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நம்ம ஜோசியரை போய் பாருங்க. அவர் பார்த்து சொன்னா எல்லாம் சரியா இருக்குங்க. பரிகாரம் வேணா பண்ணிடலாங்க. ஆமாப்பா, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கப்பா. என்ன வேணாலும் செய்யுங்கப்பா. எனக்கு என் குழந்தை வேணுமா? என் குழந்தை இல்லாம என்னால வாழவே முடியாது. என் குழந்தை கிடைப்பானா நான் எது செய்யறதுக்கும் தயாரா இருக்கேன். அவ மட்டும் நம்ம வீட்டுக்கு நல்லபடியா திரும்பி வந்துருவானா நான் செத்து போறது கூட தயாரா இருக்கப்பா. ஏண்டா இத பாரு, இந்த மாதிரிலாம் பேசாதடா. இங்க பாரு, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோ. மனசு தளர விடாத ராஜீவா. டேய், இந்த பாலை கொஞ்சம் குடிடா. வேண்டாம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம் ராஜீவா. எனக்கு என் குழந்தை தான் வேணும். இப்படி பட்னியாவே இருக்காதடா ப்ளீஸ். இந்த பாலை குடி. சொன்னா கேளுடா, கொஞ்சம் குடி. ஐயோ வேண்டாம்னா விடம்மா. எனக்கு எதுவும் வேண்டாம், விடு. குஷி 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 கிடைச்ச போதும். எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். என் குழந்தை கிடைச்சா அதுவே போதும். குஷி கிடைச்சா அதுவே போதும். போயிருப்பா.
ராஜீவா. குஷி. மாமா மாமா என்னம்மா? குஷிக்கு நான் வாங்கி கொடுத்த பொம்மை. என்னது? குஷிக்கு நீ வாங்கி கொடுத்த பொம்மையா? காணாம போன அன்னைக்கு அவ பொம்மை கேட்டா நீ வாங்கி கொடுத்த சொன்னி அந்த பொம்மையா? ஆமா மாமா. அப்போ இந்த பொம்மை கிடைச்சிச்சுனா அப்போ குஷி கிடைச்சிட்டாளா? என் செல்ல கிடைச்சிட்டாளா? எங்க வெளியில நிக்கிறாளா குஷி? குஷி குழந்தை வெளியில நிக்கிறாளா? மறுபடியும் காணாம போயிடுறா. என்ன ஆச்சு உனக்கு? குழந்தை வெளியில நிக்கிறாடா, மறுபடியும் காணாம போயிடுறா. குழந்தை வெளியில நிக்கிறா. குழந்தை இல்லனே, இன்னும் கண்டுபிடிக்கலனே. என்னடா சொல்றவே? என்னடா உளற? எப்படிமா? ஏண்டா அவ காணாம போன அன்னைக்கு ஸ்னேகா வாங்கி கொடுத்த பொம்மை கிடைச்சிருக்கு, என் குழந்தை கிடைக்கல. எப்படிடா? எப்படி சொன்ன கேளுனே. என் குழந்தை கிடைக்கல, அந்த பொம்மை மட்டும் கிடைச்சிருக்கா? எப்படிப்பா? எப்படி அவ காணாம போன அன்னைக்கு பொம்மை வாங்கி கொடுத்திருக்காப்பா. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்க போகும்போது குழந்தை காணாம போயிருக்கா. இன்னைக்கு பொம்மை கிடைச்சிருச்சா? ஆனா என் குழந்தை கிடைக்கல. மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றது கேளுங்க மாமா. குஷி கிடைக்கல. எப்படி பொம்மை கிடைச்சிருச்சா? பொம்மை கிடைச்சிருந்தா குஷி கிடைச்சிருக்கணுமே. எங்க போனா? கேளுங்க. எங்க போனா? சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. நானும் துவாரகேஷ் வீட்டுக்கு வர வழியில குஷி நீ என் குழந்தைய பாத்தியா? என் செல்வத்தை பாத்தியாடா? எப்படிடா இருக்கா? எப்படிமா? எப்படி இருக்கா? ஏதாவது சொன்னாலாமா? எப்படி இருக்கா? ஐயோ 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 ஐயோ, நான் ஒரு படகை இன்னைக்கு பார்த்து வீட்டுல உட்காந்துருந்தேன். நான் உங்க கூட வந்திருந்தேன், நான் என் செல்வத்தை பார்த்திருப்பேன். நான் பார்த்திருந்தா விட்டுருக்க மாட்டேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருப்பேன். விட்டுட்டேன் வீட்டுல உட்காந்துட்டு இருந்தேன். அப்பா நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டப்பா. என் வாழ்க்கையில நல்லதே நடக்காதுப்பா. அப்படியே நடந்தாலும் நிலைக்காதுப்பா. மாமா அண்ணே கொஞ்சம் அமைதியா இருண்ணே. சொன்னா கேளுண்ணே. டேய், குழந்தை உங்ககிட்ட ஏதாவது பேச முயற்சி பண்ணாளா? எங்க இருக்கா? யார் பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு இத சொன்னாலா? அவ இது சொல்ற நிலைமையில இல்ல. ஐயோ, நாங்க பார்க்கணுன்றதுக்காக அந்த பொம்மையை தூக்கி போட்டிருக்காப்பா. ஸ்னேகா, அன்னைக்கு உன் நம்பருக்கு தான் குஷி போன் பண்ணா. இப்பவும் உன் கண்ணுல தான் அவ பட்டிருக்கா. அவளுக்கு உன் மேலதான் பாசம் அதிகம். ஆண்டவன் ஸ்னேகா கண்ணு முன்னாடிதான் குஷியை காட்டிக்கிட்டே இருக்கா. டேய் ராஜீவா, இதெல்லாம் நல்ல சகுனம்டா. நம்ம குஷி கண்டிப்பா கிடைச்சிருவாடா. இல்லையே, நடந்ததெல்லாம் பார்க்கும்போது குஷிக்கு தான் எங்கேயும் இருக்கா. கண்டிப்பா கண்டுபிடிச்சல கண்டுபிடிச்சலாம். அவங்க உயிரை காப்பாத்துற ஆம்புலன்ஸ்ல குழந்தைகளை கடத்திருக்காங்க. அநியாயம் பண்றானுங்க. இன்ஸ்பெக்டர் என்னமா சொன்னாரு? அந்த போலி ஆம்புலன்ஸை கண்டுபிடிச்சிருவாங்களா? ஆமா, அவங்களோட ஆம்புலன்ஸ் நம்பர் ஃபேக். ஆனா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் குழந்தைங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமாமா, இப்போ இன்ஸ்பெக்டர் ஒரே ஒரு ஃபோன் பண்ணி பாரு. இப்ப பண்ண ப்ளீஸ்மா. இப்பதான் மாமா பேசுனேன். நீ அங்கத்துக்கு வரதுக்குள்ள கண்டுபிடிச்சுப்பாங்க. நீ பண்றா ப்ளீஸ். ஒரே ஒருத்தருக்கு சொல்றது கேளுண்ணே. இந்த திருமணம் எல்லாம் ஃபோன் பேசிட்டு வரும். ஆம்புலன்ஸ் தேடிட்டு இருக்காங்க. எப்படியும் பிடிச்சிருவாங்க. எப்படிடா கண்டுபிடிச்சு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணு கண்டுபிடிக்கவே இல்லையாடா? எப்படிடா கண்டுபிடிப்பாங்க? பொறுமையா இருண்ணே. சொன்ன கேளுண்ணே. கண்டுபிடிச்சிருவாங்களோட? கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கப்பா. அது குழந்தை எங்க இருக்கானே தெரியாம இருந்துச்சு இல்ல? குழந்தை எங்க இருக்கானே தெரியாம இருந்துச்சு இல்ல? இப்ப பாத்துட்டோம்ல. நீ பாத்தல நம்ம குழந்தை தானே. நீ பாத்தல நம்ம குழந்தை தானே. கிடைச்சிருவா, கண்டிப்பா கிடைச்சிருவா. அதுவே இத்தனை நாளா குழந்தை எங்க இருக்கானே தெரியாம இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு வந்து ஸ்னேகா கண்ணில் பட்ட. நீ பாத்தலப்பா. இனிமே வந்து நம்ம குழந்தை கண்டிப்பா கிடைச்சிருவா. ராஜீவா, காலையில இருந்து பெனாத்திட்டு இருக்கியே, என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன். அப்பா பார்த்து பயந்துட்டாங்க. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். எனக்கு இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு விதத்துல நான் சந்தோஷமாவே இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் குஷியை பார்த்துட்டீங்க பாத்தீங்களா? குஷி கிடைச்சிருவா. அவ கிடைச்சவன நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க போறதே இல்ல. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா?
என் குழந்தைய கூட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஒளிஞ்சுக்க போறேன். என்ன இங்க இருந்தா உமா எங்களை வாழ விட மாட்டா. அந்த கஜேந்திரன் என்ன வாழ விட மாட்டான்டா. யாருக்கும் தெரியாம என் குழந்தைய கூட்டு எங்கேயாவது போயிடுவேன். ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க எல்லாம் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுனேன்னா அடிக்கடி ஃபோன் பண்ணி குழந்தை கிடைச்சிருவா. என் குழந்தை கிடைச்சிருவா. டேய் ராகேஷ், அவனை அழைச்சிட்டு போய் உள்ள படுக்க வைடா. என்னம்மா என்னம்மா? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் கிடைச்சிருவா. கிடைச்சிருவா. போடா உள்ள கிடைச்சிருவா. கொஞ்ச நேரம் போ. கிடைச்சிருவாடா. நீ வாண்ணே. கிடைச்சிருவாடா. வா கிடைச்சிருவாடா. போ கிடைச்சிருவா. போய் கொஞ்ச நேரம் படு. கிடைச்சிருவாள்லப்பா. கட்டாயம் கிடைச்சிருவாடா. கிடைச்சிருவாடா. குஷி கிடைச்சிருவா. வா நீங்க வாங்க மாமா. ஃபோட்டோ ஃபோட்டோ. குஷி குஷி குஷி. பொம்மை 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 பொம்மை. நீ வா நான் எடுத்து. ராஜீவா, பொம்மை என்னடா? பொம்மை. குஷி குஷி பொம்மை. குஷி பொம்மை. கிடைச்சு. ஏங்க நம்ம பையனுக்கு என்னங்க ஆச்சு? என்னங்க ஆச்சு? பாம்பேக்கு போய் ஆரம்பிக்கலாம் நினைச்சா சுத்தி முத்தி இங்கே வந்தாச்சு. அப்போ மறுபடியும் டயபெட்டிஸ் வர மருந்து கொடுக்கணுமா? மேடம் அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. வணக்கம். ஏய் ஆம்புலன்ஸை பார்த்துட்டாங்க. நைட்டோட நைட்டா பெயிண்ட் அடிச்சிட்டு கலரை மாத்திட்டு நம்பர் பிளேட்டே மாத்திடுறான். சரிண்ணா. 10 நாளைக்கு கண்ணிலே படாத எங்கேயாவது ஹோட்டல்ல போய் ஒளிஞ்சுக்கோ. சரிண்ணா. ஏய் தலையை ஆடிட்டு அப்புறம் சொதப்பி வச்சிடாதடா. நான் பண்ணிடுறேண்ணா. சரி கிளம்பு. ஓகேண்ணா. ராஜேந்திரா, ஹெல்ப்புக்கு நர்ஸ் கேட்டிருந்தேன். அதான் மேடம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்லப்பா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கஜேந்திரன் பேத்தி தான். அவளை தட்டி வைக்கணும். ஏய் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. கஜேந்திரன் பேத்தியை மற்ற பசங்களோட சேர்க்காத. முதல்ல தனியா அடைச்சி வை, அப்புறம் அடிச்சு வை. சரிண்ணா. அது மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் பாத்துக்கோ. சரிங்கண்ணா. டாக்டர் கஜேந்திர பேத்திய மேடம் போடுதல சொல்லிட்டாங்க. எப்போ என்ன பண்றதுன்னு அவங்களே சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் அவளை மயக்கத்திலே வைங்க. ஊசி போடுங்க டாக்டர். ஏய் அது ஏற்கனவே மயக்கத்துல தானே கிடக்குது. இது கழுவுற மீன்ல நழுவுற ஆளு, பத்திரமா பாத்துக்கணும். பேசாம இன்னொரு ஊசி போடுங்க. மேடத்துக்கிட்டே ஆர்டர் வந்தோன்னா போட்டு தள்ளிடலாம். மயில் வாகனம் மற்ற போலீஸ்காரங்க மாதிரி இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்கான். நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பயந்துட்டியா சக்கரை? இல்லை மேம், குழந்தைகளை அடைச்சி வச்ச அந்த இடத்த ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான். எப்படியோ நம்ம ஆளுங்க அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் மாட்டியிருப்பாங்க. அவங்க மாட்டினா நம்ம மாட்டின மாதிரி தானே. நம்ம ஆளுங்க யாரு சிக்கினாலும் என்னை பத்தி மூச்சு விட மாட்டாங்க. எனக்கு தெரியும், நான் நெருப்போட தான் விளையாடிட்டு இருக்கேன். ஆனா எரிஞ்சு போயிட மாட்டேன். யாராவது எதிர்த்து நின்னா எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். மேம், அந்த இன்ஸ்பெக்டருக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. குழந்தைங்களை அடைச்சி வச்ச அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் ஸ்னேகாவும் போனப்ப அங்கே யூஸ்டு சிரிஞ்ச் மருந்து நிறைய கடந்திருக்கு. பத்தாவதுக்கு அந்த கருணாகரன் வேறு ஜுவானல் டயபெட்ஸ் பற்றி தெளிவாக இன்ஸ்பெக்டருக்கு புரிய வச்சிட்டாரு. குழந்தை கடத்தல், மெடிக்கல் கிரைம், நீங்கள் ஒரு டாக்டர், இந்த 3 இன்ஸ்பெக்டர் கனெக்ட் பண்ணிட்டான். அதனால் அவன் நம்மளை நோக்கி வர்றதுக்கு முன்னாடி நம்ம இடம் மாறணும், இல்லை அவனை டைவெர்ட் பண்ணி விடணும். இவ்வளவுதானே, முடிச்சிருவோம். சக்கரை, மாத்த முடியாத சூழ்நிலைன்னு எதுவுமே இல்ல. அதே மாதிரி மாறாத சூழ்நிலைன்னு இங்க ஒண்ணு இல்லவே இல்ல. எதுவா இருந்தாலும் கலச்சு போட்டு விளையாடுறதுக்கு நான் ரெடி. என்ன, இன்ஸ்பெக்டர் மயில டைவர்ட் பண்ணணும், அவ்வளவுதானே. வெரி சிம்பிள். பண்ணிடலாம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இது நம்மளால பண்ண முடியாதா என்ன? இன்ஸ்பெக்டர் கவனம் முழுக்க வேற பக்கம் திருப்பணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? குழந்தைங்களை கடத்தி ஜுவனைல் டயபெட்டிஸ் பரப்ப போற விஷயம் அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அத பொய்ன்னு அவனை நம்ப வைக்கணும். எப்படி மேடம்? ரொம்ப சிம்பிள். குழந்தைய தொலைச்ச பேரண்ட்ஸ்க்கு போன் பண்ணி குழந்தை உயிரோட வேணும்னா 1 கோடி ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி கேளு. அப்படி கேட்டா போலீஸ்க்கு போவாங்க. புரிஞ்சிருச்சு மேடம். குழந்தைங்களை பணத்துக்கு ஆசைப்பட்டு யாரோ கடத்திட்டாங்கன்னு நினைச்சு மெடிக்கல் கிரைம் ஏரியாக்குள்ள போலீஸ் கவனம் போகாது. அப்படிதானே மேம்? எக்ஸாக்ட்லி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு போன் பண்ணி பணம் கேட்டு மிரட்ட போறது வேற யாரும் இல்ல, நீதான். சக்கரை, பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசு. புது செல், புது சிம் கார்டு வாங்கி யூஸ் பண்ணு. போலீஸ் கிட்ட போகாம
பணம் கொடுக்கறதுக்கு யாராவது ரெடியா இருந்தாங்கன்னா பணத்தையும் வாங்கிடு. குழந்தைங்களை ஒப்படைக்க வேண்டாமா மேடம்? நம்ம நோக்கம் நிறைவேறாம ஒரு குழந்தையும் நம்மளை விட்டு வெளியே போக முடியாது. நம்மளை விட்டு வெளியே போற ஒவ்வொரு குழந்தைக்கும் டைப் 1 ஜுவனைல் டயபெட்டிஸ் கண்டிப்பா இருக்கும். அப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய். இன்ஸ்பெக்டரையும் டைவர்ட் பண்றோம், பணம் வந்தா அதையும் நம்ம கல்லால போட்டுக்கிறோம். You're right.